பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு. ஸலாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, சமீப காலங்களிலே முஸ்லிம் சமுதாயத்திலே நடைபெறுகின்ற திருமணங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆடம்பரத்தோடு நடத்தப்பட்டு வருகின்றன. நாளுக்கு நாள் இந்த ஆடம்பரத்தினுடைய வீரியம் கூடிக்கொண்டே வருகிறது. இந்த ஆடம்பரம் முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிரான ஒன்றாக பல்வேறு வகையான நபிமொழிகளின் மூலமாக நாம் தெரிகிறோம். ஆனாலும் கூட சமீப காலங்களிலே இதை பற்றிய எந்த விதமான ஒரு விழிப்புணர்வு இல்லை என்பதை தாண்டி உறுத்தலே இல்லாமல் இந்த ஆடம்பர திருமணங்களை நம் சமுதாயம் நடத்தி வருகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையான திருமணத்தில்தான் பரக்கத் உள்ளது என்று கூறினார்கள். நம்முடைய திருமணங்கள் மிக ஆடம்பரமாக நடைபெறுகிற பொழுது நபிகளார் குறிப்பிட்டு காட்டிய பரக்கத் எங்கிருந்து வரும் என்று யோசிக்க வேண்டும். திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உண்ணுங்கள் பருகுங்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள் என்று கூறுகிறான். நம்முடைய திருமணங்களிலே ஆடம்பரமும் மூலமாக வீண்விரயங்களும் கூடிக்கொண்டே வருகின்றன. அவரவர்களுடைய செல்வம் செல்வாக்குக்கு தக்கவாறு மிக பெரிய அளவுக்கு ஆடம்பரமும் வீண்விரயமும் திருமணங்களில் நடைபெற்று வருகின்றன. நம்முடைய பிள்ளைகளை திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிற பொழுது நம்முடைய அத்துணை பேர்களுடைய எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையும் புதுமண தம்பதியர் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்பதுதான். ஆனால் அவர்களுடைய அந்த நலமான வாழ்க்கை எளிமையான திருமணத்தின் மூலமாகத்தான் சாத்தியம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிற பொழுது அப்பட்டமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பொன்மொழியை புறக்கணித்தவாறு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என்பதை இந்த சமுதாயம் புரிந்தாக வேண்டும். இது இஸ்லாமிய திருமணங்களை கேலி செய்கிற திருமணங்கள். உண்மையில் நபி வழி திருமணங்களை இந்த ஆடம்பர திருமணங்கள் கேலி செய்கின்றன. இங்கே நாம் பெரிய அளவுக்கு யோசித்து பார்க்க வேண்டிய இரண்டு செய்திகள் இருக்கின்றன. முதலாவது விஷயம், இந்த திருமணங்களை நடத்துவதற்காக வேண்டி பிரம்மாண்டமான மண்டபங்களையும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளையும் செய்கிற பொழுது அந்த நேரங்களிலே தொழுகையுடைய நேரம் ஆகிவிடுகிற பொழுது அந்த தொழுகை கூட இந்த திருமண கலேபரங்களிலே புறக்கணிக்கப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், தொழுகை நடைபெறுகிற பொழுது பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய இளைஞர்களை பள்ளிவாசலில் தொழுகைக்கு சில ஏற்பாடுகளை செய்துவிட்டு விறகு கட்டைகளை சேகரித்து வீடுகளிலே தொழுகைக்கு வராமல் இருக்கக்கூடியவர்களை உயிரோடு எரித்துவிட வேண்டும் என்று மனம் விரும்புகிறது என்று கூறினார்கள். எவ்வளவு தூரம் இந்த மாதிரியான தொழுகை புறக்கணிக்கப்படுவதை வெறுத்திருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருப்பார்கள். ஆனால் பள்ளிவாசல்களுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய மண்டபங்களிலும் கூட தொழுகை புறக்கணிக்கப்பட்டு ஆடம்பர திருமணங்களிலே கவனம் குவிக்கப்படுகிறது என்று சொன்னால் நபிகளாருடைய அந்த கோபத்திற்குரியவர்களாக இவர்கள் ஆக மாட்டார்களா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு செய்தி, இது மாதிரியான திருமணங்கள் முழுக்க முழுக்க ஆடம்பரமாகவும் வீண்விரயத்தோடும் நடத்தப்பட்டாலும் அவரவர்களுடைய செல்வத்தினுடைய ஒரு மிக பெரிய அளவுக்கான பெருமையை காட்டுவதற்காக வேண்டியும் சோசியல் ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய சமூக அந்தஸ்தை நிலைநிறுத்திக் கொள்வது என்கிற பெயரிலும் அல்லது குடும்பத்தினுடைய கௌரவம் என்பதற்காக வேண்டியும் இப்படி நடத்தப்படுகிற இந்த திருமணங்கள் இஸ்லாமிய முறையில்தான் நடக்கின்றன. ஆடம்பரமாக இருந்தாலும், அதாவது இந்த திருமணத்தை நடத்துவதற்கு பள்ளிவாசல் வேண்டும், பள்ளிவாசல் ரிஜிஸ்டர் வேண்டும், இமாம் வேண்டும், குத்பா வேண்டும். இஸ்லாமிய முறைப்படி தான் நடக்கின்றன. இந்த மாதிரியான எந்த திருமணங்களும் முஸ்லிம் அல்லாதவர்களைப் போல வேள்வி அமைத்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நடப்பதில்லை. இஸ்லாமிய முறையில்தான் நடத்தப்படுகின்றன. இப்போ திருமணத்தை நடத்துவதற்கு மட்டும் இஸ்லாமிய முறை வேண்டும். ஆனால் அந்த திருமணத்தை நடத்துகிற முறைமை முற்றிலும் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட வழியில் நடக்குமானால்
இதையெல்லாம் எப்படி இஸ்லாமிய திருமணம் என்று சொல்ல முடியும்? ஒரு சடங்கு ரீதியாக பள்ளிவாசல் இமாமும் பயன்படுத்தப்படுகிறார்கள். பெரிய அளவுக்கு வேதனைப்பட வேண்டிய விஷயம், இப்படிப்பட்ட திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடியவர்களும் இமாம்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களும் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆடம்பர திருமணங்களை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு இவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இமாம்களும் மஸ்ஜித் நிர்வாகிகளும் நினைத்தால் மட்டுமே இது மாதிரியான ஆடம்பர திருமணங்களை தடுத்து நிறுத்த முடியும். அவர்கள் அதற்கான தகுதி பெற்றிருக்கிறார்கள். திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடிய உரிமை இருக்கிற வரைக்கும் ஆடம்பர திருமணங்களை தடுத்து நிறுத்துகிற தகுதியும் அவர்களுக்கு உண்டு, பொறுப்பும் உண்டு. இப்படிப்பட்ட திருமணங்களுக்கு நாங்கள் வரமாட்டோம், இப்படிப்பட்ட திருமணங்களை நடத்தி தரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பும் துணிச்சலும் இமாம்களுக்கும் மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் இல்லாமல் போனால் அந்த திருமணங்களை நடத்தி வைப்பதற்கு தகுதியற்றவர்களாகத்தான் அவர்கள் கருதப்படுவார்கள். சமீப காலத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை கேவலப்படுத்துகிற வகையில், இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிற வகையில் நபிகளாருடைய பொன்மொழிகளை அலட்சியப்படுத்துவதன் மூலமாக, புறக்கணிப்பதன் மூலமாக கேவலப்படுத்தப்படுவதையெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நபிகளாருடைய பொன்மொழியின் அடிப்படையில் எளிமையான திருமணம் நடத்த முன்வர வேண்டும். எளிமையான திருமணத்தில் தான் பரக்கத் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த திருமணத்தை எளிமையாக இல்லாமல் ஆடம்பரமாக நடத்தினால் அந்த திருமணத்தில் பரக்கத்து வராது. இதில் பெரிய வேடிக்கை என்னவென்று சொன்னால், இப்படி பிரம்மாண்டமான முறையில் நபிகளாருடைய பொன்மொழியை அப்பட்டமாக மீறி நடத்தப்பட்டும் கூட திருமண பத்திரிகைகளில் அல்லாஹ்வின் அருளாலும் அண்ணல் நபியின் துவா பரக்கத்தினாலும் என்று போடுகிறார்கள். இதைவிட கேவலம் என்ன இருக்க முடியும்? நபிகளாரை கேவலப்படுத்துவது வேறப்படி இருக்க முடியும்? இப்படியெல்லாம் தங்களுடைய திருமணத்தின் மூலமாக நபிகளாருடைய பொன்மொழிகளை காலில் போட்டு மிதிக்காத குறையாக கேவலப்படுத்திவிட்டு மீலாது விழாக்கள் வருகிற பொழுது மட்டும் அவர்கள் நபிகளாரின் மீது நேசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்கிற பெயரிலே அவர்கள் செயற்கையாக போலியாக நடிக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு செய்தி, நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்கக்கூடிய தகுதி கொண்டதுதான் மூக்கு. அதாவது வாசனையையும் துர்வாடையையும் பிரித்து பார்க்கக்கூடிய தகுதி கொண்டதுதான் மூக்கு. அந்த தகுதியை மூக்கு இழந்து விட்டது என்று சொன்னால் அந்த மூக்கே தேவையில்லை என்கிற முடிவுக்குத்தான் வர முடியும். இங்கே ஒரு திருமணம் ஆடம்பரமாக நடத்தப்படுகிற பொழுது அதற்காக 1000 நியாயங்கள் கற்பிக்கப்படுகின்றன. இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்தவில்லை என்று சொன்னால் என்னை கஞ்சன் என்று சொல்லி விடுவார்கள், என்னுடைய குடும்ப கௌரவம் என்னாவது, என்னுடைய குடும்பத்தினுடைய அந்தஸ்து என்னாவது என்கிற ரீதியிலே. அப்போ அந்த மானம் போன குடும்பத்தின் மூக்கை காப்பாற்றுவதற்காக வேண்டி இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நல்லதையும் கெட்டதையும் பிரித்து, நல்ல வாடையையும் துர்வாடையையும் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தகுதியையே இழந்துவிட்ட அந்த மூக்கு இருந்தால் என்ன, அதை அறுத்து எறிந்தால் என்ன என்று நமக்கு கேட்க தோன்றுவதில்லை. இது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் மட்டுமல்ல, தண்டனைக்குரிய விஷயமாகவும் இந்த சமுதாயம் அதனை கருத வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் சீர்திருத்தத்தின் பாதையை அடியெடுத்து வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்தருள்வானாக. அந்த சீர்திருத்தம் என்பது நம்முடைய திருமணங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு நான் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.